எல்லாருக்கும் வணக்கம். 2025 நடைபெற்ற குரூப் 2 கொஷின் பார்க்க போகிறோம். குரூப் 2ல் கேட்ட தமிழ் கொஷின், பொது தமிழ் கொஷின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் கொஷின், ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. ஐங்கிறது என்ன வரும் அப்படின்னா நுண்மை அப்படிங்கிறதுல வரும். அடுத்து ஓங்கிறது கொன்றை, அவுங்கிறது பூமி, நூங்கிறது யானை. இந்த கொஷின் எதிலிருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலில் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் இருந்து தான் இந்த மாதிரியான கொஷின் எல்லாமே வந்துருந்துச்சு. 142வது கொஷின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. கோல், அழகு, கோல், வலுவழுப்பு, கோல்ங்கிறது இடையூறு. ஆப்ஷன் சி சரி. 43வது கொஷின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. வியாழம் மற்றும் வியாழம். வியாழம்ங்கிறது பாம்பு, இந்த ல என்னன்னா புலி. 144வது கொஷின், ஆஸ்தட்டிஷியன் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் அழகு கலைஞர். பிழைகளற்ற தொடர்பை தேர்வு செய்க. மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தால்ங்கிறது தான் சரி. 46வது கொஷின், மரபு சொற்களை பொறுத்துக. எலி, எலிங்கிறது குட்டி. யானை கன்று. குதிரை மரி. நாய்ங்கிறது குருளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. எதிர்ச்சொல்லை கண்டறிய. கேளார். கேளாருங்கிறதோட எதிர்ச்சொல் கேட்டார். அணுகாது என்பதன் எதிர்ச்சொல் அணுகாது. 149வது கொஸ்டின், பிரித்து எழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. 150வது கொஸ்டின், பிரித்தெழுதுக. பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். 151வது கொஸ்டின், வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்னும் கூச்சினை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 152வது கொஸ்டின், பொறுத்துக. புலவர் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா நக்கீரர். தற்கால அகத்தியர் வெள்ளை வாரணன். இலக்கண தாத்தா மேவி வேணுகோபாலன். சிலேடை மன்னன் கிவா ஜெகநாதன். ஆப்ஷன் 2, 4, 1, 3 சரி. 153வது கொஸ்டின், ஆலோபனை என்னும் நூலின் ஆசிரியர் கண்டறிக. அப்துல் ரஹ்மான். 154வது கொஸ்டின், எதிர்த்த பகையை இளையதாயை போல்தே கதித்துக்கலை என்பதில் இடம்பெறும் பொருள் தனிமரம் காடாதல் இல்லை. 155வது கொஸ்டின், புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் இவ்வடிகள் உணர்த்தும் பழமொழி பாம்பின் கால் பாம்பறியும். 156வது கொஸ்டின், தன் தீமை இல்லாதவர் நட்டவர் தீமையும் தீமையும் என்றே உணர்வதாம் தொடர்புடைய பழமொழி ஒருவர் பொறை இருவர் நட்பு. 157வது கொஸ்டின், ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடும்பு பிடி போல அப்படிங்கிறது உறுதி. பசு மரத்தாணி போல ஆழமாக பதிதல், இது அடிக்கடி கேட்குறது தான். மலரும் மனமும் போல இணை பிரியாமை. பகவலனை கண்ட பனி போல விலகுதல். ஆப்ஷன் 2, 3, 4, 1 சரி. களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்க. தீமை. 159வது கொஸ்டின், உவமை தொடரை பொருளோடு பொறுத்துக. இடியோசை கேட்ட நாகம் போல
மிரட்சி. களம்பாலில் துளி நஞ்சு போல வன்மம். மலைமுகம் காணா பயிர் போல ஏக்கம். கல்மேல் எழுத்து போல நிலைத்திருத்தல். ஆப்ஷன் 2, 3, 4, 1 சரி. கொஷின். மழை பெய்தால் நெல் விளையும். இத்தொடர் எவ்வகை வாக்கியம்? சாதாரண செய்தி தொடர், செய்தி வாக்கியம். 21 கொஷின். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஏற்ற வினாவினை தேர்க. எவை நாட்டை பாழாக்குகின்றன? 62வது கொஷின். விடைகளுக்கு ஏற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஆதிக்கம் செலுத்துகிற மொழி. குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை கண்டு மயங்கிடோம் அப்படிங்கிறது தான் அதற்கான வினா. வினையால் அணையும் பெயரை பொறுத்துக. கச்சோர் உயர்திணை வினையால் அணையும் பெயர். வந்தேனை வந்தேனை தன்மை ஒருமை வினையால் அணையும் பெயர். வந்தாயே வந்தாயை முன்னிலை ஒருமை வினையால் அணையும் பெயர். வந்தானை படர்க்கை வினையால் அணையும் பெயர். இந்தமாதிரி புதுசாக இருக்கலாம் நல்லாவே பார்த்துக்கிடுங்க. ஏன்னா வரப்போகிற 2025 குரூப் 4 கொஷினில் வந்து இதில் வந்து எப்படியும் ஒரு 2லேருந்து 3 கொஷின் அப்படி மாறாமலே கேட்பாங்க. 164. அடி கோடியிடப்பட்டுள்ள சொல்களுக்கு இலக்கண குறிப்புகளுடன் பொறுத்துக. என கூறினான். என கூறினான் வினை எச்சம். காணாது சென்றான் எதிர்மறை வினையற்றம். எதிர்மறை வினை எச்சம். இனிது குறிப்பு வினை எச்சம். இனிது பேசினாய் குறிப்பு வினை எச்சம். படிக்க வேண்டுகிறான் நிகழ்கால வினையெச்சம். ஆப்ஷன் 2, 4, 1, 3 சரி. 165 கொஷின். பல நாட்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பு காரியவாகு பெயர். இதுவும் பழைய கொஷின்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். இதுவும் ரிப்பீட்டாக கேட்ட கொஷின் தான். பொறுத்துக. பொன்னி. பொன்னிங்கிறது என்ன அப்படின்னா பொருளால் வருபெயர்னு கொடுத்துருக்காங்க. மண்ணக்கத்தி இடத்தால் வருபெயர். மூவாட்டையால் காலத்தால் வருபெயர். திணிதோழி சினையால் வருபெயர். 3, 1, 4, 2 சரி. 167 கொஷின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். விருந்து ஆயினும் உவக்கும் அள்ளில் வரின்னு கொடுத்துருக்காங்க. இதனோட சரியான வரிசை என்ன அப்படின்னா அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அப்படிங்கிறது தான். இது வந்து நச்சினையோட வரிகளில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி. அது என்ன பொருள் அப்படின்னா இரவில் வந்து யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கும் நம்ம உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் சொல்லுது. 168 கொஷின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குத. கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவும் கச்சான் உற்றான். உச்சான் அளவும் பிணியளவும் காலமும் கச்சான் கருதி செயல். உச்சான் அளவும் பிணியளவும் காலமும் கச்சான் கருதி செயல். வெல் என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் வென்றவன். உருகன் என்ற சொல்லின் வேர் சொல் உரு. கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் துலாக்கோல். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. மை மலடு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்க. வெளி வெளிங்கிறது பழி. வெள்ளி வெள்ளிங்கிறது சிற்றேலம். வெள்ளிங்கிறது அறிவின்மை. வெளிங்கிறது ஆகாயம். ஆப்ஷன் 3, 4, 1, 2 சரி. 174 கொஸ்டின். நேட்டுலஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல் நத்தை வகை. 175 கொஸ்டின். அரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் உணவுக்கலை. 176 கொஸ்டின். சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொறுத்தாரை
இப்பு பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். 177 கொஷின். பொருந்தாத இணையை கண்டறிக. ஊளைங்கிறது தீநாச்சம். ஸோ இதில் 4 இது கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மீதி எல்லாமே சரி, அதை படித்து வச்சுக்கிடுங்க. ஆலை அப்படிங்கிறது அருகம்புல், இதழ்ங்கிறது கௌதாரி, உலைங்கிறது ஆண்மான், களைங்கிறது பெண்மான் வரும். களைங்கிறது பெண்மான், ஆலை அப்படிங்கிறது அருகம்புல், இதழ்ங்கிறது கௌதாரி. பிழையான இணையை கண்டறிய. அழகம் பன்றிமுள் சரிதான், அல்லவன் ஆண் நண்டு அப்படிங்கிறது சரிதான், அழகம் யானை திப்பிலி அப்படிங்கிறது சரிதான், அலத்திங்கிறது நெய்தல் நிலப்பெண் வராது. நூற்றி 79வது கொஸ்டின். நிலமடந்தை கெழில் ஒழுகும். இச்சொல்லை பிரித்தெழுதுக. நிலம் மடந்தை எழில் ஒழுகும். 180வது கொஸ்டின். தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருத திணையை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் ஐங்குறு 100. மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்கள் கண்களை தழுவுவதே நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் அண்ணா. மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்கள் கண்களை தழுவுவதே நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் அறிஞர் அண்ணா. எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? சஞ்சாரம். 183வது கொஸ்டின். பொறுத்துக. அணுக்கம் பாம்பு, உண்ணி உண்ணிங்கிறது குதிரை, ஏனம்ங்கிறது மான், காரா அப்படிங்கிறது ஆண் முதலை. 184வது கொஸ்டின். பழமொழியை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலேதான். 185வது கொஸ்டின். பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பெய்யாழ்வார். இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை முச்சு மோனை. 186வது கொஸ்டின். ஞானச் சுடர்விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இத்தொடர்களில் இடம்பெற்றுள்ள மோனை என்பது முதலெழுத்து ஒன்றி வருவது. ஞானச் சுடர்விளக்கு, ஞானத்தமிழ், இந்த ரெண்டும் தான் மோனை சொற்கள். 87வது கொஸ்டின். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள இயைபை சொற்களை கண்டறிக. மறாமை அறியாமை. மறாமை அறியாமை. 188வது கொஸ்டின். கீழ்கண்டோச்சுள் பிறவினை வாக்கியம் எது? பிறவினை வாக்கியம் அப்படின்னா அந்த செயலுடைய பயன் அவங்களுக்கு போய் சேராமல் அடுத்த ஒரு நபருக்கு போய் சேரும். ஸோ அவள் கண்டனல்ங்கிறது அவள். ஸோ இது வராது. அவள் கண்டு வந்தாள், இதுவும் வராது. அதை கண்டு வந்த மாணவர், அதுவும் வராது. இவள் காண்பித்தாள்ங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை யாருக்கோ காண்பிக்கிறாங்க. இவள் காண்பித்தாள்ங்கிறது பிறவினை வாக்கியம். 189வது கொஸ்டின். பொருந்தாத சொல்லை கண்டறிய. சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன். இது எல்லாமே என்ன அப்படின்னா பிறவினை வாக்கியத்தில் வரும். சேர்கிறேன் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். 190வது கொஸ்டின். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இக்குறளடி எவ்வகை வாக்கியம்? செய்யப்பாட்டு வினை. பட்டது அப்படின்னு வரும். செய்யப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கிளி பழத்தை கொத்தி தின்றது. சாதாரண செய்தி வாக்கியம். 192வது கொஸ்டின். பொறுத்துக. வகுப்பு கலைந்தது. இடவாகு பெயர். கொழுந்து நட்டனர். கொழுந்துங்கிறது ஒரு சினையாகு பெயர். பொழுது சாய்ந்தது. பொழுதுங்கிறது காலத்தை குறிக்கிறது, காலவாகு பெயர். கார் பெய்தது. காருங்கிறது மழை.
பட் மேகத்தை சொல்கிறதுனால பண்பாகு பெயர். உருபினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் தெரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக. யாம், யாம்ங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா என். நீர், நீருங்கிறது யாம், யாம்ங்கிறது எம். நீங்கிறது உன். ஆப்ஷன் 2, 1, 4, 3 சரி. 194 கொஸ்டின். அருங்கோணம் என்று எவ்வகை பெயர்? அருங்கோணம் என்பது எவ்வகை பெயர்? வடிவ பண்பு பெயர். 195 கொஸ்டின். அகர வரிசையில் சொற்களை சீர் செய்தல். ஃபஸ்ட்டு நமக்கு கா, அடுத்து கு, அடுத்து இச்சு, சே, அடுத்து சோ. காட்சி கூடம், குங்குமம், செந்தமிழ், சொல்லேறுவர். 196 கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இத்து வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தி, அடுத்து தூ, அடுத்து தே, அடுத்து தோ. திண்ணன், துணி, தென்னை, தொட்டி. 197 கொஸ்டின். வீல் என்னும் வேர்ச்சொன்னில் வினை எச்சம். ஊ விகுதி பெற்று வரும். வீழ்ந்தது, வீழ்ந்து. வால் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வாழ்க. க வியங்கோல் வினைமுற்று. பொறுத்துக. விட்ட ஆகுபெயர் தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகுபெயர் புலி தின்றான். எண்ணளவை ஆகுபெயர் கால் வலிக்கிறது. காரியவாகுபெயர் என் பிழைப்பு கெட்டது. பொறுத்துக. புலி நட்டான் இருமடி ஆகுபெயர். கார் அறுத்தான் மும்மடி ஆகுபெயர். அறுபதம் முரளும் அடையெடுத்த ஆகுபெயர். மக்கச்சுட்டு எம்மனார் புலவர் இரு பெயரொட்டு ஆகுபெயர். தமிழில் ஏதோ ஒரு கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.